வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான சன்னா மசாலா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 8 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். வானலி நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் சேர்த்து இது கூட 2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு பட்டை, ஒரு இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இது நல்லா பொரிஞ்சதோடனே நம்ம நறுக்கி வச்சுருந்த இஞ்சியையும் பூண்டையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம இது கூட நறுக்கி வச்சுருந்த தக்காளியையும் பச்சை மிளகாவையும் இது கூட சேர்த்துடலாம். இது கூட ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம குருமா வைக்கும் போது நல்லா குருமா நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா வாசமாகவும் இருக்கும். இது ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிடுங்க. அதுக்குள்ளே நம்ம கொண்டக்கடலை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிடலாம். நம்ம இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருந்ததை கடாயில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. ஆல்ரெடி இது நம்ம வதக்கி அரைச்ச பேஸ்ட்டு தான், அதனால் ரொம்ப வேக விடணும்னு அவசியம் கிடையாது. இது கூட நம்ம வேக வச்சுருந்த கொண்டக்கடலையும் இது கூட சேர்த்துருங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருங்க. தேவையான உங்களுக்கு ஏற்ற காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய்த்தூள் சேர்த்துருங்க. நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாவை அரைச்சி பேஸ்ட் மாதிரி நம்ம போட்டிருக்கோம், அதனால் நம்ம காரம் இதில் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்தாலே இதுக்கு காரம் போதுமான அளவு இருக்கும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இதுக்கு நான் ஒரு அரை மூடி தேங்காயும் கொஞ்சமாக சோம்பும் சேர்த்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த கிரேவியோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே புதினா கொத்தமல்லி சேர்க்கலை. இது எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்தோம்னா அதோட டேஸ்ட்டு நமக்கு நல்லா தெரியும், நமக்கு நல்லா இருக்கும். இது நல்லா கொதி வர வரைக்கும் நல்லா வேக விடுங்க. அப்போ தான் புதினாவோடையும் கொத்தமல்லியோடையும் வாசம் நமக்கு நல்லா தெரியும். இது ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் தட்டை எடுத்து பார்த்தோன்னே நமக்கு வாசம் அவ்வளோ தெரியும், நமக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம கஸ்தூரி மெத்தி தூவி இந்த கிரேவியை ரெடி பண்ணிடலாம். இது சப்பாத்தி, இட்லி, தோசை, அப்புறம் சும்மா ரைஸ் இது கூடையோடு நம்ம சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.